லேவியருடைய சுவிசேஷம் 4வது அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து ஒரு சில வசனங்களை நான் வாசிக்கின்றேன். தயவு செய்து நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள். லேவியராகமம் 4வது அதிகாரம் 13வது வசனத்தில இருந்து. இஸ்ரவேல் சபையார் எல்லாரும் அறியாமையினால் பாவம் செய்து காரியம் தங்கள் கண்களுக்கு மறைவாயிருக்கிறதினால் கர்த்தருடைய கட்டளைகளில் யாதொன்றை மீறி செய்யத்தகாததை செய்து பாவத்துக்கு உட்பட்டு குற்றவாளிகளானால் அவர்கள் செய்த பாவம் தெரிய வரும் போது சபையார் அந்த பாவத்து நிமித்தம் ஒரு இளங்காளையை ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்பாக பலியிட கொண்டு வர வேண்டும். சபையின் மூப்பர் கர்த்தருடைய சந்நிதியில் தங்கள் கைகளை அதன் தலையின் மேல் வைக்க கடவர்கள். பின்பு கர்த்தருடைய சந்நிதியில் அந்த காளையை கொல்ல வேண்டும். அப்பொழுது அபிஷேகம் பெற்ற ஆசாரியன் அதன் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து ஆசரிப்பு கூடாரத்தில் கொண்டு வந்து தன் விரலை இரத்தத்தில் தோய்த்து கர்த்தருடைய சந்நிதியில் திரைக்கு எதிரே 7 தரம் தெளித்து ஆசரிப்பு கூடாரத்தில் கர்த்தருடைய சந்நிதியில் இருக்கும் பலிபீடத்தின் கொம்புகளின் மேல் அந்த இரத்தத்தில் கொஞ்சம் பூசி மற்ற இரத்தமெல்லாம் ஆசரிப்பு கூடார வாசல் இருக்கிற தகன பலிபீடத்தின் அடியிலே ஊற்றிவிட்டு அதன் கொழுப்பு முழுவதையும் அதிலிருந்து எடுத்து பலிபீடத்தின் மேல் தகனேத்து பாவ நிவாரண பலியின் காளையை செய்த பிரகாரம் இந்த காளையையும் செய்து இவ்வண்ணமாய் ஆசாரியன் அவர்களுக்கு பாவ நிவர்த்தி செய்ய கடவன். அப்பொழுது அது அவர்களுக்கு மன்னிக்கப்படும். பின்பு காளையை பாளையத்துக்கு புறமே கொண்டு போய் முந்தின காளையை சுட்டரித்தது போல சுட்டரிக்க கடவன். இது சபைக்காக செய்யப்படும் பாவ நிவாரண பலி. 22வது வசனம். ஒரு பிரபு தன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளில் யாதொன்றை மீறி அறியாமையால் செய்யத்தகாததை செய்து பாவத்துக்குட்பட்டு குற்றவாளியானால் தான் செய்த பாவம் என்று தனக்கு தெரிய வரும் போது அவன் வெள்ளாடுகளில் பழுதற்ற ஒரு இளங்கடாவை பலியாக கொண்டு வந்து அந்த கடாவின் தலையின் மேல் தன் கையை வைத்து கர்த்தருடைய சந்நிதியில் சர்வாங்க தகன பலி கொல்லப்படும் இடத்தில் அதை கொல்ல கடவன். இது பாவ நிவாரண பலி. அப்பொழுது ஆசாரியன் அது இரத்தத்தில் கொஞ்சம் தன் விரலால் எடுத்து தகன பலிபீடத்து கொம்புகளின் மேல் பூசி மற்ற இரத்தத்தை பலிபீடத்தின் அடியிலே ஊற்றிவிட்டு அதன் கொழுப்பு முழுவதையும் சமாதான பலியின் கொழுப்பை போல பலிபீடத்தின் மேல் தகனித்து இவனமாய் ஆசாரியன் அவன் செய்த பாவத்தை குறித்து அவனுக்காக பாவ நிவர்த்தி செய்ய கடவன். அப்பொழுது அது அவனுக்கு மன்னிக்கப்படும். 27வது வசனம். சாதாரண ஜனங்களில் ஒருவன் அறியாமையினால் கர்த்தரின் கட்டளையில் யாதொன்றை மீறி செய்யத்தகாததை செய்து பாவத்துக்குட்பட்டு குற்றவாளியானால் தான் செய்தது பாவம் என்று தனக்கு தெரிய வரும்போது அவன் தான் செய்த பாவத்து நிமித்தம் வெள்ளாடுகளில் பழுதற்ற ஒரு பெண் குட்டியை பலியாக கொண்டு வந்து பாவ நிவாரண பலியின் தலையின் மேல் தன் கையை வைத்து சர்வாங்க தகன பலியும் இடத்தில் அந்த பாவ நிவாரண பலியை கொல்ல கடவன். அப்பொழுது ஆசாரியனது இரத்தது கொஞ்சம் தன் விரலால் எடுத்து தகன பலிபீடத்து கொம்புகளின் மேல் பூசி மற்ற இரத்தமெல்லாம் பலிபீடத்தின் அடியிலே ஊற்றிவிட்டு சமாதான பலியிலிருந்து கொழுப்பை எடுப்பது போல அதன் கொழுப்பு முழுவதையும் எடுத்து ஆசாரியன் பலிபீடத்தின் மேல் கர்த்தருக்கு சுகந்த வாசனையாக தகனித்து இவனமாய் அவனுக்கு பாவ நிவர்த்தி செய்ய கடவன். அப்பொழுது அது அவனுக்கு மன்னிக்கப்படும். அவன் பாவ நிவாரண பலியாக ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு வருவானாகில் பழுதற்ற பெண் குட்டியை கொண்டு வந்து
அந்த பாவ நிவாரண பலியின் தலைமையில் தன் கையை வைத்து சர்வாங்க தகன பலி கொல்லப்படும் இடத்தில் அதை பாவ நிவாரண பலியாக கொல்ல கடவர். அப்பொழுது ஆசாரியன் அந்த பாவ நிவாரண பலியின் இரத்தத்தில் கொஞ்சம் தன் விரலால் எடுத்து தகன பலிப்படத்து கொம்புகளின் மேல் பூசி மற்ற இரத்தமெல்லாம் பலிப்படத்தின் அடியிலே ஊற்றிவிட்டு சமான பலியான ஆட்டுக்குட்டியின் கொழுப்பை எடுக்கிறது போல அதன் கொழுப்பு முழுவதையும் எடுத்து கர்த்தருக்கு இடப்படும் தகன பலிகளைப் போல பலிப்படத்தின் மேல் ஆசாரியன் தகனிக்க வேண்டும். இவனமாய் அவன் செய்த பாவத்துக்கு ஆசாரியன் பாவ நிவர்த்தி செய்ய கடவன். அப்பொழுது அது அவனுக்கு மன்னிக்கப்படும் என்பதே கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தர் இந்த வேத உரையை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென், ஆமென். சகோதரரே, நாங்கள் 4ஆம் அதிகாரத்தில் இந்த லேவியராகமம் 4ஆம் அதிகாரத்தில் பாவ நிவாரண பலி என்று தமிழிலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிற அந்த பாவ பலியை குறித்து நாங்கள் படிக்க ஆரம்பித்திருக்கின்றோம். நாங்கள் கடந்த கர்த்தருடைய பந்தியை நினைவுறுகிற பொழுது அப்படியாக நாங்கள் அதை கவனித்து அதிலே எங்களுடைய வேத உரையிலிருந்து குறிப்பாக 2 இறைவார்த்தை பணிகளை நாங்கள் பார்த்திருந்தோம். ஒன்று, நாங்கள் பாவ பலிய குறித்த ஒரு பொதுவான அந்த தியானமும், பிற்பாடு அபிஷேகம் பெற்ற ஆசாரியன் அல்லது குருக்கள் செய்கிற பாவத்துக்கு செலுத்தப்படுகிற அந்த பாவ பலியை குறித்து நாங்கள் விளங்கி கொள்ள ஆரம்பித்தோம். அதுக்கு முன்னர் நாங்கள் ஏற்கனவே 4 பலிகளை படித்து முடித்திருக்கிறோம். ஒன்று, முதலாவது பலி சர்வாங்க தகன பலி. எப்பயும் எந்த பலிக்கும் முதலாவது செலுத்தப்படுகிற பலி எது? சர்வாங்க தகன பலி. அடுத்த பலி நாம என்ன படிச்ச? நாங்கள் சமாதான போஜன பலி. போஜன பலி அல்ல, போஜன பலி நாங்கள் பார்த்தனாங்க. அதுல அந்த போஜன பலிய நாங்க பார்த்த பிறகு அந்த போஜன பலியில இருக்கிற இன்னும் ஒரு பலி பான பலி நாங்கள் பார்த்தனாங்க. பான பலி அதுல சர்வாங்க தகன பலி, போஜன பலி, பான பலி, அதுக்கப்புறம் நாங்கள் சமாதான பலி நாங்கள் பார்த்தனாங்க. அதுல இந்த பலிகள் எல்லாமே மனப்பூர்வமாய் உற்சாகமாய் ஆண்டவருக்கு செலுத்தப்பட வேண்டிய பலிகள். ஒன்றும் கட்டாயம் இல்லை இந்த 4 பலிகள் அல்ல. உங்களில் அல்ல ஒருவன் கர்த்தருக்கு பலி செலுத்த வந்தால், பலி செலுத்த விரும்பி வந்திருந்தா, நீ இந்த 4 பலியும் அது ஃப்ரீ வில் ஆஃபரிங். ஃப்ரீ வில், நம்மட விருப்பத்துக்கு விருப்பப்படி அந்த பலிகளை கொண்டு வரலாம். விருப்பம் இல்லைன்னா கொண்டு வராம இருக்கலாம். அதான் ஃப்ரீ ஆஃப் வில் என்று சொல்றது. நம்மளுடைய சித்த விருப்பப்படி அதை செலுத்தலாம். அதனுடைய தான் நாங்கள் பலி செலுத்த போஜனவழி கொண்டு வர விருப்பம் இல்லைன்னா போஜனவழி செலுத்த தேவையில்லை. பானவலி செலுத்த விருப்பம் இல்லை என்றால் செலுத்த தேவையில்லை. ஆண்டவர் கட்டாயமே படுத்தல இந்த 4 பலி அல்ல. ஆனா 5வது நாம பார்க்க விழிக்கிற பலி அது பாவ பலி. இது விரும்புறியோ விரும்பலையோ நீ செலுத்தடிச்சாவ, ஆகையால கொண்டே வந்தே ஆகும். இட் இஸ் நாட் ஃப்ரீ வில். இது நம்மட விருப்பத்தின்படி செலுத்துற பலி அல்ல. நீ உசிரோடு இருக்கணும் செலுத்தி ஆகும்.
மிச்ச 4 பலி, முதல் பார்த்த 4 பலியும் கடவுள்ல உனக்கு நேசம் இருந்தா நீ செலுத்துவ. அதை நீ செலுத்தாட்டி நீ சாக போறது இல்லை. ஆனா உனக்கு நன்றி இல்ல, உனக்கு கடவுள்ல உண்மையான நேசம் இல்ல, அந்த பலிகளை நீ செலுத்தாட்டி. அதுல கத்தர்ல சரியான விருப்பமா இருக்கிற ஒரு ஆள் கட்டாயம் அந்த 4 பலிகளையும் செலுத்துவினான். அது ஆனா கத்தர் கட்டாயப்படுத்தவே இல்லை. ஆனா அந்த பலிகளை செலுத்துறதுக்கு வெளிக்கிட்டா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஆண்டவற்றது. ஆண்டவர் சொல்ற மாதிரி தான் செலுத்தும், நாம விரும்புற மாதிரி செலுத்தல. செலுத்தாம விடு, பிரச்சனை இல்லை. ஆனா செலுத்த வெளிக்கிட்டா நான் சொன்ன மாதிரி செலுத்தும், கத்தர் சொன்ன மாதிரி செலுத்தும். அதான் அந்த கண்டிஷன். சரி, அதனால நாங்கள் அந்த ஃப்ரீ வில் ஆஃபரிங் நாம சொல்லுறது, ஃப்ரீ வில், நமக்கு நம்மளுடைய மனசுல விரும்பினபடி நாங்கள் அதுகள் செலுத்தலாம். நாங்கள் சர்வாங்கதான பலி செலுத்துறோம் என்றால் கட்டாயம் மற்ற பலிகள் கொண்டு வந்து கொடுக்கணும் என்றது இல்லை. சர்வாங்கதான பலியே காணும். இல்ல நாங்கள் கத்தரோட சமாதானம், கத்திரங்களுக்கு செய்த நன்மைகளுக்கு நாங்கள் செலுத்தணும் பலி என்றால் அதுக்கு சமாதான பலி செலுத்தணும். இல்ல கத்தர் எங்களுக்கு தந்திருக்கிற வேளாண்மைகள், எங்களோட உழைப்புகள், அதோடெல்லாம் கத்தருக்கு நான் உண்மையில அவருக்கு நன்றி செலுத்த விரும்புறேன் என்றா அப்ப நீ போஜன வலி பான வலி கொண்டு வா. அப்ப அது எல்லாமே தேங்க்ஸ் கிவிங் ஆஃபரிங், எல்லாம் நன்றியினால ஏற்படுகிற பலிகள், அதுகள் நன்றி பலிகள். கடவுள்கிட்ட பெற்றுக்கொள்ற நன்மைகளுக்கு செலுத்துற பலிகள். ஆனா அந்த பலிகள் எல்லாமே சர்வாங்க தகன பலி செலுத்தாம செலுத்த இயலாது. சர்வாங்க தகன பலி செலுத்தாம மற்ற பலிகள் செலுத்த இயலாது. அப்ப நாம போஜன பலி, பானபலி, சமாதான பலி செலுத்த போறோம் என்றா சர்வாங்க தகன பலி என்ற அந்த பலி செலுத்தாம அவையில் செலுத்த இயலாது. அப்ப ஆண்டவற்ற அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அங்க முன்னுக்கு வைக்கப்படு. நீ பலி இந்த நாளும் செலுத்தாம விட போறோம்னா செலுத்தாம விடு, எனக்கு பிரச்சனை இல்லை. அல்ல, ஆனா செலுத்துறதுக்கு காரணங்கள் இருக்கு. அந்த காரணங்கள் சொல்லுகிறேன். அந்த காரணங்களின்படி நீ செலுத்த வழி கிடைக்கல, முதலாவது செலுத்தவனும் சர்வாங்கதா, அதாவது நீ முழுக்க செத்து போயிடும் எனக்கு முன்னால. அதுக்கு பிறகு மிச்ச பலிகளை பற்றி கதைக்கலாம். இப்படி ஆண்டவர் இதுகள்ல எங்களுக்கு பல பாடங்களை, கிறிஸ்துவன் அந்த பலி, இவ்வளத்தினுடைய பொருளே கிறிஸ்து தான். இது கிறிஸ்து மாம்சத்துல வெளிப்படும் வரைக்கும் இந்த முறையில் ஊடாகத்தான் அவர்கள் கடவுளை ஆராதிச்சினம். விஷயம் என்னண்டா, கத்தர் நியமிச்ச பண்டிகைல கட்டாயம் அவருக்கு முன்னால வரும். பண்டிகைக்கு வர்றதுக்கு கையில வரும், கையா வரையலாது. அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்னத்தை தேவைப்படுத்துது, அது பலியை கொண்டு வரும். அதுல நீ பலி இப்ப அப்படி கொண்டு வரைக்கும் சர்வாங்கதான வழி கட்டாயம் கொடுத்து ஆகணும். மற்றதுகள் நாமல் விடுறா விடலாம். அதுல பண்டிகைகள், ஓய்வு நாள், அடுத்தது வருஷத்துல மிச்சம் 3 நாள் ஓய்வு நாட்கள், வருஷத்துல 3 அந்த சந்தர்ப்பங்கள்ல சகல ஆண் மக்களும் சபைகுடி வரும். சபைகுடி வரைகளை வருங்கையோட வரையலாம். அப்ப ஆட்டோமேட்டிக்கா லொக்கால் என்னண்டு பலி கொண்டே வந்தே ஆகும். அதுல இல்ல ஆண்டவர் வர சொன்னார், நான் பலி செலுத்த விருப்பம் இல்லை என்று வந்து ஆண்டவற்ற கட்டளையின்படி வருங்கையோட வந்துடாது எனக்கு முன்னால. அப்ப கட்டாயம் பலி கொண்டு வா.
அப்ப எனக்கு முன்னால வாழ்ந்துங்க சொன்னதுக்காக நீ வர தேவையில்லை, நீ கட்டாயம் வரணும் என்றது மனசார விருப்பத்தோட வா. ஏண்டா இது எனக்கு முன்னால அப்பியா பண்றது லேசான விஷயம் இல்ல. அது சர்வ லோகத்தினுடைய அரசனுக்கு முன்னால அவரோட இருந்து கதைச்சு பேசி அவருக்கு முன்னால சந்தோஷமா இருந்து அவர் சொல்றதை கேட்டு இன்னும் அவருக்கு எப்படி நாம அவருடைய குடிமக்களா வாழ்றதுன்றதை பற்றிய ஒரு கான்வகேஷன் அது கூடி வருகைகள். அதில் இதான் அந்த செட்டப். ஆராதனை என்றது அது கடவுளை சேவிக்க வாரது. அதான் கடவுளை சேவிக்கிறதுக்கு அவரான் கூப்பிடுறார். அயல வந்தே ஆகணும். அப்படி வரைகளை கையில பலி கொண்டு வந்தே ஆகும். இப்ப இந்த 4வது அதிகாரத்தில் இருந்து நாம பார்க்கிற பலிகள் அது நாம விரும்பினா கொடுக்கலாம், விருப்பம் இல்லாட்டி விடலாம் என்றதில் நீ உயிரோட இருக்கணும் கொடுத்தே ஆகும். இதான் அங்க இருக்கிற பெரிய அடுத்த சேஞ்ச். 4வது அதிகாரம் சின் ஆஃபரிங். சின் ஆஃபரிங். அந்த சின் ஆஃபரிங் பற்றி நாம படிக்க வழி கிடைக்கல. அதை சின் ஆஃபரிங் என்று நாம அப்படியே சொல்லர்த்தமான மொழிபெயர்த்தோம்னா பாவ பலி, பாவத்துக்கான பலி. பாவம் செய்தத இருந்து கடவுள் என்ன கொல்லாம இருக்கணும், என்ன சாகடிக்காம இருக்கணும்ன்றதுக்கான பலி. இப்ப கேள்வி, அப்படி என்ன நாம சிந்தனையில பேச்சில நடக்கையில நாங்கள் பல பாவங்களை செய்து கொண்டிருக்கிறோம். எத்தனை பாவத்துக்கு அப்ப இந்த பலியை கொண்டு வந்து செலுத்துறாது. அதனால நாம செய்யற பாவங்கள் எல்லாத்திலையும் குறிப்பான ஒரு பாவம் தான் இந்த கதைக்கப்படுது. அதை நாங்கள் கட்டளைகளில் ஜாதொன்றை அறியாமையால் மீறி, கட்டளைகளில் ஜாதொன்றை அறியாமையால் மீறி. அத இந்த பலி செலுத்துறதுக்கு 2 நிபந்தனைகள் இருக்குது. இந்த பலி கொண்டு வர்றதுக்கு ஒன்று, அறியாம செய்திருக்கணும் இந்த பாவம். 2வது, கட்டளைய மீறி இருக்க வேணும், அதால வந்த பாவம். ஒன்று அறியாமையால செய்திருக்க வேணும் அந்த பாவம். மற்றது 2வது, அந்த பாவம் கடவுள் தடுத்ததை செய்திருக்க வேணும். அதான் மீறு, கடவுள் தடுத்ததை செய்திருக்க வேணும். நமக்கு தெரியும் கடவுள் செய்ய சொன்னதை செய்யாம விடுறதும் பாவம் அல்ல, கடவுள் தேவைப்படுத்துறதை செய்யாம விட்டது அது மீறி நடக்க இல்லை, அது செய்யாம விட்டுட்டோம். அது அந்த பாவத்துக்கு இந்த பலி கொண்டு வர்றது இல்லை. இது sin of commission. sin of commission. 10 கட்டளையில ஒவ்வொரு கட்டளையும் கடவுள் தேவைப்படுத்துறது, அடுத்தது கடவுள் தடுக்கிறது. ஒவ்வொரு கட்டளையும் தேவைப்படுத்துறது தடுக்கிறது என்று சொல்லி நாம பைபிள்ல இருந்து அதனுடைய பாசிட்டிவ் சைடு, அதனுடைய நெகட்டிவ் சைடு ரெண்டையும் நாம படிச்சிருக்கிறோம். அப்ப இந்த பாவ பலி நெகட்டிவ் சைடு, அதாவது கடவுள் தடுத்திருக்கிறத அறியாம நாம மீறி செய்துட்டோம். அதுக்கு கொண்டு வர பலிதான் இந்த பலி. மற்றபடி கடவுள் தேவைப்படுத்துவதை செய்யாம விடுறதுக்கு ஆண்டவர்களுக்கு பாவ நிவாரண பலி கதைக்க இல்லை. அல்லது நாம சிந்தனையில செய்ததுக்கு கடவுள் பாவ நிவாரண பலி கொண்டு வர சொல்ல இல்லை. இது வெளிப்படையா மீறப்பட்டிருக்குது. அந்த பாவம் செய்யப்பட்டாச்சு. நமக்கு மட்டுமில்ல, நாம வெளிப்படையா மீறி இருக்கோம், இன்னும் வேறு ஆட்களுக்கு தெரியும்.
இந்த பாவத்தால சில நேரம் பல பேருக்கு அது வெளியில தெரிஞ்சபடியால அவர்களும் அந்த பாவத்துக்கு இழுப்புண்டு போறதுக்கு காரணமாயும் அது இருந்திருக்க கூடும். அதனால இட்ஸ் அ பப்ளிக் சின். இது வெளிப்படையா தெரியும் மீறின பாவம். அதனால இந்த பிரமாணங்களை எல்லாம் நாமல் கவனிச்சுத்தான், இந்த அளவுகளை கவனிச்சுதான் நாமல் இதை விளங்கி கொள்ள ஆரம்பிச்ச. நாமல் ஒவ்வொரு இடத்திலையும் கவனிச்சு கொள்ளுங்க. இந்த பாவ நிவாரண பலி 4 பேர் செலுத்துறதுக்கு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஒன்று ஆசாரியன், 2வது சபையின் மூப்பன், 3வது ஒரு பிரபு, 4வது சாதாரண ஜனம். அந்த 4 பேருக்கு மன்ற கதை கேட்கல. 2ஆம் வசனம், கர்த்தருடைய கட்டளைகளில் ஜாதொன்றை அறியாமையால் மீறி செய்யத்தகாததை செய்தார். 15வது வசனம், சபையார் அல்ல, சபையார். 13வது வசனம், இஸ்ரவேல் சபையார் அறியாமையால் பாவம் செய்து கர்த்தருடைய கட்டளைகளில் ஜாதொன்றை மீறி செய்யத்தகாததை செய்து. 13வது வசனம். 22வது வசனம், ஒரு பிரபு தன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளில் ஜாதொன்றை மீறி அறியாமையால் செய்யத்தகாததை செய்து பாவத்துக்குட்பட்டார். 27வது வசனம், சாதாரண ஜனங்களில் ஒருவன் அறியாமையால் கர்த்தருடைய கட்டளையில் ஜாதொன்றை மீறி செய்யத்தகாததை செய்து பாவத்துக்குட்பட்டு குற்றவாளியானார். அயல 4 அந்த பாட்டிக்கும் அந்த பாவத்தை டிஃபைன் பண்ணினது ஆண்டவர் ஒரே விதத்துல டிஃபைன் பண்ணி இருக்கிறார். அறியாமையான கர்த்தருடைய கட்டளைகளை மீறி செய்யத்தகாததை செய்திருக்கோம். அதை செய்யக்கூடாது என்று ஆண்டவர் தடுத்திருக்கிறத செய்திருந்தா தான் இந்த பலி கொண்டு வரப்பட வேண்டும். இப்ப இதுதான் நாங்கள் சென்ற முறை ஆசாரியருடைய பாவங்களை குறித்து நாங்கள் பார்த்த. நாங்கள் ஆசாரியர் பாவம் செய்தா கொண்டு வர வேண்டிய பலி ஒரு காளை, இளம் காளை, பழுதற்ற ஒரு இளங்காளை. இஸ்ரவேல் சபையார் பாவம் செய்தால் 14ஆம் வசனம், அவர்கள் அந்த பாவ நிவர்த்திக்காக ஒரு இளங்காளை கொண்டு வர வேண்டியது, இளங்காளை. ஒரு பிரபு இந்த பாவத்தை செய்தால் பழுதற்ற ஒரு இளம் கடா, பழுதற்ற ஒரு இளம் கடா. கடான்னு சொன்ன ஆடு, 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 மாடு இல்ல ஆடு. சரி, நீங்க செம்மறியாரா இந்த ஆடான்றது இல்லாம ஜஸ்ட் ஆடா மாடான்னு இப்ப கதைச்சு கொண்டிருக்கோம். ஆண், ஆண். நாம இந்த 3 பேரும் ஆண், ஆண். அத முதல் 2 பேரும் மாடு, 3வது ஆடு. 4வது சாதாரண ஜனங்களில் ஒருவன் அறியாமையால் கடவுளுடைய கட்டளைகளை அவரை மீறி செய்ய பாவத்துக்குட்பட்டால் அவர் கொண்டு வர வேண்டியது ஒரு வெள்ளாட்டு பெண் குட்டி, கிட், KID, அதுவும் பெண் குட்டி, ஃபீமேல். ஆனா பெண்குட்டி இல்லைன்னு சொன்னா 32ஆம் வசனம், ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு வா. ஒரு பெண் ஆட்டுக்குட்டி இல்லாட்டி ஒரு குட்டி, ஆட்டுக்குட்டி. பெண் இல்லாட்டி சரி, ஒரு ஆட்டுக்குட்டி. அப்படி அந்த ஆட்டுக்குட்டி கொண்டு வர ஏக்கலையும் அதுவும் ஆண்ட திருப்பம் சொல்றார், அதுவும் பெண்குட்டியா தான் இருக்கணும். பெண்குட்டி, அதாவது மேல வெள்ளாடு, கீழே ஆடு. அதாவது இந்த டிஃபரன்ஸ். மேல காட், ஷீப்.
ஓகே, ரெண்டுமே பெண் குட்டி தான், ரெண்டுமே பெண் குட்டி தான், கவனித்துக் கொள்ளுங்க. ஒன்று வெள்ளாடு, அடுத்தது செம்மறியாடு. இந்த பாவ நிவாரண பலி ஆசாரியன் பாவம் செய்து அதால கர்த்தருடைய மக்கள் பாவம் செய்யறதுக்கு காரணம் ஆகி போச்சு. ஜனங்கள் குற்றத்துக்கு உட்படத்தக்கதாக பாவம் செய்தார். அதனால ஆசாரியனுடைய பாவம் அது அவற்ற பாவத்தால சபை மக்களும் அந்த பாவத்து செய்து அவர்களும் அதில் உட்பட்டுட்டீங்க. அதுதான் குறிப்பாக ஆசாரியனுக்காக அது செய்யப்படுறத ஆண்டவர் கதைக்கிறார். குருக்கள் செய்தா குற்றம் இல்லையோ என்றதை நாங்கள் போன முறை அதனுடைய தலைப்பாக கதைச்சினாங்க. குருக்கள் செய்தாலும் குற்றம்தான், அதிலையும் அது கடவுளுடைய மக்கள் பாவம் செய்யறதுக்கு ஏதுவாக காலாக அமையும் என்றால் அது இன்னும் அதிகமான குற்றமாக இருக்கு. ஆயால அவர்கள் ஆசாரியன் தனக்கு பாவ நிவாரண பலி செலுத்த வேண்டும். இதைத்தான் அப்போஸ்தலன் பவுல் எபிரேயருக்கு எழுதியதுல கிறிஸ்துவாகிய பிரதான ஆசாரியனையும் மற்ற லேவிய சடங்கின்படி பிரதான ஆசாரியர்களாக இருந்தவர்களுக்கு இடையில அந்த ஒப்பிட்ட காட்ட வலிக்கிறார். அந்த பிரதான ஆசாரியர் தங்கட பாவத்துக்கும் பாவ நிவாரண பலி செலுத்த வேண்டியிருந்தது. ஆனால் இவரோ தானே பாவமே செய்யல, ஆனா தந்த மக்களுக்கு பாவத்தை சுமந்து கொண்டு பாவ நிவாரண பலி செலுத்த வேண்டியிருந்தது. அந்த பிரதான ஆசாரியர் பாவ நிவாரணம் செலுத்துறது இந்த லேவியராக 4ஆம் அதிகாரத்தில் கதைக்கப்பட்ட பாவ நிவாரணம் அல்ல. அதுதான் கிறிஸ்துவ உயர்ந்தவர் பாவமே இல்லாம ஆனா பிரதான ஆசாரியராக இருந்து ஒரே தரம் இதை செலுத்தி முடிச்சுட்டு போயிருக்கிறார் என்று சொல்லி அப்போஸ்தலன் பவுலுடைய ஆர்கியூமென்ட் அந்த லெவலுக்கு போய் இருந்தார். இப்ப ஆசாரியர்கள் பாவம் செய்கிறது, மக்கள் எப்படி பாவம் செய்ய காரணமாகும் என்றத நாங்கள் போன முறை சிந்திச்சிருந்தாங்க. இது அறியாமல் செய்த பாவம், ஒன்றும் வேணுமென்று செய்யலையா? இந்த 4 பாட்டியும் வேணுமென்று செய்யல. யாராவது வேணுமென்று பாவம் செய்தா அதுக்கு பைபிள்ல ஒரு பலியும் இல்ல. பாவ நிவாரணம் செய்கிறது ஒரு வழியும் இல்லை. வேணுமென்று தெரிஞ்சு பாவம் செய்வது தெரிஞ்சவனு தெரிஞ்சா அப்புறம் புறங்கண்டு அதை மன்னிக்கிறது, அதுக்கு மன்னிப்பே இல்லை, அதுக்கு தண்டனை, அதுக்கு நேரடியா அடி, வேற கதை இல்லை. அதுல இந்த இடத்துல கதைக்கப்படுறதெல்லாம் அறியாமையால் மீறி செய்கிறது, அறியாமையால் மீறி செய்கிறது. அந்த அறியாமை என்ற நாம போன முறையே அதை டிஃபைன் பண்ணிட்டோம். அதாவது இவ்வளவு காலம் அது பாவம் என்று தெரியாம இருந்தது என்றது இல்ல. இது நம்மளுடைய வாழ்க்கையில குறிப்பிட்ட சூழலில சில சந்தர்ப்ப சூழலால நாங்கள் அதுங்கள மேலோங்கி நாமல் அந்த பாவத்துக்கு வேணுமென்று தெரிஞ்சு கொண்டு விருப்பப்பட்டு உள்ளுக்கு விழே இல்லை. அது எப்படி நம்மட உடம்புல மயிர் ஒட்டி காலில் ட்ரௌசர்ல ஏறி அது அப்படியே கையில வந்த மாதிரி, நமக்கு ட்ரௌசர்ல ஏறிலாம் தெரியாது மயிர் ஒட்டி ஏறிட்டு சொல்லி, அல்லது ஒரு பெரிய கட்டரும்பு நம்மளதுல ஏறி ஊரேக்கல நமக்கு தெரியல ஊறுதண்டு.
ஆனா அது கடிக்கலாம் ஐயோ நான் கவனிக்கல பாத்தியா என்று சொல்லுறோம். மயிர் கொட்டி ஏறுனா அது பட்டா சுனைக்கும் என்று தெரியும் எங்களுக்கு. கட்டரம்பு கடிச்சா அதோட கடுப்பட என்று நமக்கு தெரியும். ஆகிய இது இந்த பாவம், இது பிரச்சனை, இது எவ்வளவு பாதகத்தை கடவுளுக்கு கொடுக்கும்ன்றது தெரியாம இருக்கையில் எங்களுக்கு தெரியும். ஆனா நாங்கள் அந்த பாவத்தை செய்யல, நாங்கள் அதை செய்யலை என்று நினைச்சு கொண்டு செய்த நாங்கள். ஆனா செய்துட்டோம். செய்யலை என்று நினைச்சு கொண்டு செய்த நாங்களா இப்ப அந்த பாவத்தை செய்யறேன் எனக்கு தெரியாது. ஆனா செய்தனா, அதாவது நாங்கள் முழு சரியென்று நினைச்சு கொண்டு அந்த பாவத்தை செய்துட்டோம். முழு சரியென்று அந்த பாவத்தை செய்யும். ஆனா அதை செய்யல இதுதான் நாப்பா செய்கிறோம் என்று நமக்கு தெரிய இல்லை. கிறிஸ்துமஸ் கொண்டாடுன காலம் எல்லாம் நாம முழு சரின்னு நினைச்சுக்கணும். கிறிஸ்துமஸ் கொண்டாடினாங்க. கிறிஸ்துமஸ் கொண்டாடிக்கல 25ஆம் தேதி சர்வீஸ் நாம எல்லாம் போய்க்கல வரையக்கல நாங்கள் அது சரி முழு சரின்னு நினைச்சுக்கணும் செய்த நாங்கள். ஆனா அது முழு பாவம். இரண்டாம் கட்டளை எங்களுக்கு தெரியும். கேட்டா இரண்டாம் கட்டளை சொல்லுவோம், மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியில். ஆனா இதைத்தான் செய்கிறோம் என்று தெரியல. இந்த பாவத்தை தடுத்த பாவத்தை செய்து கொண்டிருக்கிறோம் கோளாறு என்று தெரியாம நாம செய்த நாங்கள் வருஷ கணக்கா. இதான் அந்த நாம கதைக்கிற அறியாமையால் செய்கிற பாவம். ஓய்வு நாள்ல காலையும் மாலையும் பலி செலுத்தணும் என்றது பைபிள்ல நாம பலதரம் வாசிச்ச நாங்கள். ஆனா காலமா மட்டும்தான் சர்வீஸுக்கு போனாங்க. அது சரியா நினைச்சுக்கொண்டு நான் செய்த நாங்கள் பின்னேற பேசாம வீட்டுல ஹாயா இருந்து ஒரு பிரச்சனை இல்லை. நமக்கு அறியாமையால் செய்த பாவம் அது. மீறி செய்தது அந்த கட்டளைகளை. 4ஆம் கட்டளைக்கு எதிரான பாவம் அது. அனதை 4ஆம் கட்டளை தெரியும். ஆனா நாம அதை மீறித்தான் இப்ப செய்கிறோம் என்றது நமக்கு விளங்கல. அதான் விளக்கம் இல்லாம செய்த பாவம். அதான் அந்த அறியாமையால செய்த பாவம். அவருடைய முழு விஷயமும் விளங்கல எங்களுக்கு. ஆனா நாம கடவுளை சேவிச்ச நாங்கள் ஹல்லேலூயா சர்வீஸ் போயிட்டு வந்த நீங்களும் நாங்க போனாங்க நிறைய நீங்க இப்படி எல்லாம் விசாரிச்சிருக்கிறோம். ஆனா கடவுள நாள்ல அந்தி பலி நாமல் செலுத்தினதில்லை. குடும்ப ஜபம் காலமா வச்சுருவோம். ஆனா இரவு குடும்ப ஜபமே இல்லை. அல்லது இரவு குடும்ப ஜபம் காலமா தனி ஜபம். நாம முழு சரியென்றால் அதை செய்த நாங்கள். ஆனா அந்த கட்டளையை மீறினாங்க. கெத்தட்ட கட்டளைய காலையும் மாலையும் பலி செலுத்தணும் என்றது தெரியும், வாசிச்சிருக்கிறோம் பைபிள்ல. அதுக்கு முக்கியமான காரணம் யாரு? ஆசாரியர்கள். ஆசாரியர்கள் சபைக்கு சொல்லி கொடுக்காம என்னன்னு சபைக்கு தெரியும் இந்த விஷயம்? ஆசாரியனே அப்படித்தான் செய்து கொண்டிருக்கிறார். அதால சபையார் எல்லாரும் அப்படி ஏன் செய்தது? அப்படிப்பட்ட பாவங்கள் நீங்க கதைப்பட்டு கொண்டு இருக்குது. செய்தது முழுச்சரியம் நினைச்சு கொண்டு செய்தது. அதுக்கான காரணம் பாஸ்டர் எங்களுக்கு சொல்ற பாஸ்டர் அது பிரச்சனை இல்லை, இது ஓகே என்ன சொல்றாரு. அதால கர்த்தருடைய ஜனங்கள் குற்றத்துக்கு உட்படத்தக்கதாக ஆசாரியன் பாவம் செய்கிறது. அவரும் இது முழுச்சரியம் வச்சுக்கொண்டா செய்து கொண்டு ஈஸ்டர் சண்டே குருதோல ஞாயிறு பெரியவள்ளி நமக்கு 3 நாள் உபவாச சபம். பெரியவள்ளி நாள் அந்த கிழமை நாங்கள் உபவாசம். கடவுளுடைய கட்டளையை மீறி செய்கிற பாவங்கள் இதுகள். கடவுள் தன்னை ஆராதிக்க வர சொன்ன நாளை தவிர்த்து போட்டு நாம அதை கட்டாயம் வரணும். ஏன் வரையல? நீங்கள் குட் ஃப்ரைடே சர்வீஸுக்கு கடவுள் செய்ய வேண்டாம் என்று சொன்னதை செய்தது. அதுக்கு கூட கேள்வி வேற. எவ்வளவு அறியாம விளக்கம் இல்லாம செய்த பாவங்கள் இதுகள்.
இதெல்லாம் கிறிஸ்து மன்னிச்சு போட்டு இருக்கிறாரு உண்டைக்கு வரைக்கும் எங்களை. அந்த பாவங்களுக்கான பலிதான் கிறிஸ்து. இந்த பாவ நிவாரணம் இது எல்லாத்தையும் கணக்கில் அவர் எடுத்தாருன்னா எத்தனை நேரம் நம்மளை சாக்கொண்டு உயிரோடு எழுப்பி திரும்பி போய் சாக்கொண்டு உயிரோடு எழுப்பி சாக்கொண்டு நம்மளை எழுப்பி எழுப்பி சாக்கொள்ளணும் அவர். அதான் கிறிஸ்து ஒரே தரம் இந்த பாவ நிவாரண வழியை நமக்கு செலுத்தினார். இது விளக்கம் இல்லாததுகள் என்ன செய்யறது? அதுகளை பைபிள் கையில் எழுதி கொடுத்தும் விளக்கம் இல்லை. இதுகளுக்கு இந்த கட்டளைய இவ்வளவு திட்டமிட்டமையும் எழுதி கொடுத்தும் விளக்கம் இல்லை. ஏன் அது அப்படி? ஒரு நாள் கூட ஏன் கால மாலபடி ஏன் ஓய்வு நாள்ல இது டபுளா செலுத்தணும் என்று சொல்லுறாரு. இது இப்ப நமக்கு எப்படி அது பொருந்தும்? இப்ப நமக்கு நாமள சபையார் நாங்களும் கூட யோசிக்கலடா. போன சபையில போனையோட எல்லாரும் தேவனை எடுத்து ஸ்தோத்தரிப்போம் கரங்களை. நாமளும் நெச்சம் இப்படித்தான் கடவுளை ஆராதிக்கிறதாக்க வேண்டும். மற்றபடி பைபிள்ல இருந்து நாம ஒரு நேரம் விளக்கம் எடுக்கவே இல்லை. அங்க இருந்து சொன்னாங்க, நாமல் செய்த நாங்கள். அதான் ஆண்டவர் சொன்னார், இந்த அரசன் செய்கிற பாவம் மற்றவன் செய்கிற பாவத்தை விட இந்த ஆசாரியன் செய்கிற பாவம் படுபயங்கரமான பாவம். அது கடவுளுடைய மக்கள் கடவுளை சேவிக்கிறதுல பெரிய பிரச்சனையாக்கி நாட்டையே குட்டிச்சு வராக்குற பாவம் அது. அதான் முதல் அவன் பலி செலுத்தட்டும், காலையை கொண்டு வர அணி முதல் ஆசாரியன். அதுல இது அப்படிப்பட்ட அந்த பாவங்களோட சம்பந்தப்பட்டிருக்குன்னு நாம போன முறை நாங்கள் இதெல்லாம் படிச்ச பார்த்த நாங்க முழு சரியன்று தான் நாங்கள் செய்யல. அது சரியன் பாவம் செய்கிறோம்னு நாம யோசி செய்யல, அது சரியன்று தான் நினைச்சு செய்த நாங்கள். ஆனா செய்த அப்புறம் தெரியுது, ஐயோ நாமல் இவ்வளவு பாவத்தை செய்திருக்கிறோம். அதுக்கு கிறிஸ்துமஸ் ஒரு முக்கியமான பாவம். அது 2ஆம் கட்டளை தடுத்திருக்கிற பாவம். கிறிஸ்துமஸ் கிரைஸ்ட் மாஸ் அந்த 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 விக்கிரக ஆராதனை பாவம் அது. இப்ப அடுத்த ஆட்களை பற்றி கதைக்க வழி கிடைக்கல. ஆண்டவர் இஸ்ரவேல் சபையார் எல்லாரும் அறியாமையால் பாவம் செய்து, இஸ்ரவேல் சபையார் எல்லாரும் அறியாமையால் பாவம் செய்து. ஆக இதை நாங்கள் சொல்றது நேஷனல் சின், தேசிய பாவங்கள். தேசிய பாவங்கள் உங்களுக்கு தெரியும். சபையார் என்று நாம கதைக்கிறது பைபிளில் நாங்கள் இந்த புறசாதிகளா இப்ப சேர்ச் கூடிய ஒரு 10 குடும்பம் சேர்ந்து 20 குடும்பம் சேர்ந்து கதைக்கிறது இல்ல. பைபிள்ல சபை, பைபிள்ல சபை என்றது அது தேசிய ஒரு இனத்தினுடைய கூட்டம். சபை அந்த தேசிய இனத்தினுடைய ஆண்கள் கூடுற இடம் சபை. சபை கூடி வந்தது, சபை கூடி வருதல் என்றேக்கள ஆண் மக்கள் அந்த ஒரு தேசிய எதிரிய தேசிய இனத்தினுடைய ஆண்கள் கூடி வருகிற இடம். அதுக்கு பேர் தான் காங்கிரிகேஷன், சபை. அந்த ஆண் மக்கள் கூடி வர்ற இடத்துல பெண்கள் கூடி வரக்கூடிய இடங்களும் இருக்குது. அது நாம சொல்ற மாதிரி பண்டிகை, அந்த சபை கூடி வருதல்கள்ல பண்டிகை காலங்களில் அவர்களும் கூடி வரலாம். ஆனா யாரு கட்டாயணிக்கணும் அங்க ஆண்கள். ஆனா நம்ம காலத்துல நம்ம இடத்துல அங்க அப்பா மேர் இல்ல, ஆனா அம்மா மேர் எல்லாம் சேர்ச்சுக்கு அங்க புருஷர் மேர் இல்ல. கன இடங்கள்ல எல்லாம் மனுஷி மேர் அங்க சேர்ச்சுல. இப்ப அப்படி மாறி போயிருக்கு. அதுதான் சேர்ச் நினைச்சோம். ஆனா சேர்ச் என்றாலே ஆண்கள் இருக்க வேண்டிய இடம் சர்ச். அத நாம இங்கிலீஷ்ல தான் சர்ச் என்று சொல்றோம். அது சரியான அந்த சொல்லி அசம்பிளி, 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 அசம்பிள் கூடிவா, கூடிவா, அசம்பிளி, அசம்பிளி. சர்ச் என்று சொல்றது கிரீக் சொல்லும் இல்ல, ஹீப்ரு சொல்லும் இல்ல. அது ஒரு விதமான இங்கிலீஷ் சொல்லு. அது உண்மையான சரியான அர்த்தமும் இல்லையா. அசம்பிளி தான் சரியான அர்த்தம். அல்லது நாம சரியாக அதை சரியான சொல்லத்துல கதைக்கிறோம்டா அந்த கூட்டத்துக்கு அழைக்கப்பட்ட மக்கள், அதான் அதனுடைய சரியான அர்த்தம். கூடி வர அழைக்கப்பட்ட மக்கள், கூடி வர அழைக்கப்பட்ட மக்கள் என்றது பொதுவாக அது ஆண்களைத்தான் வேதத்தில் கதைச்சு கொண்டு. இது நாங்கள் திருப்பி திருப்பி
நாங்கள் விசுவாச அறிக்கை படிக்கல இதை நாங்கள் கதைச்சிருந்த நாங்கள் எங்களுடைய ஆமா பால் மாறியல் அல்லது பராவிலை நாமல் இதை பற்றி கதைச்சிருக்கிறோம். அந்த சபை எஸ் அந்த what we call யூனுஹாஸ் சாரிஸ் யூனுஹாஸ்ல இந்த சொல்ல சபைக்குட்படலாகாது என்று ஆண்டவர் கதைச்ச அந்த சொல்லிலிருந்து அந்த விளக்கத்தபடியா சபைக்குட்படலாகாது என்றது ஆண்டவர் ஆம்பளையத்தான் கதைக்கிறார். அந்த ஆம்பளைக்கு அண்டம் இல்லை என்றா அவன் வரக்கூடாது சபைக்குள்ளே என்றார். அதனுடைய அர்த்தம் தன்னை ஆராதிக்க வர்றதை பற்றி கதைக்க இல்லை. அது தேசிய அந்த சபை தேசிய அமைப்பு. அதுல இந்த இடத்திலையும் இஸ்ரவேல் சபையார் அறியாமையால் பாவம் செய்தது என்று சொன்னா தேசிய பாவம், அது நேஷனலி பாவம் செய்திருக்கிறேன். அது யாரு அடிப்படை? பாராளுமன்றத்தில் இருக்கிறவன் பாவம் செய்திருக்கிறான். பாராளுமன்றத்தில் இருக்கிறவன் பார் ஆளுதல் அல்லது நாடாளுமன்றம், நாடாளுகிறவன் பாவம் செய்தா அது நாடு பாவம் செய்ததுதான். ஆகையால அந்த நாடாளுமன்றத்தில் இருந்து செலக்ட் பண்ணி கையை வைக்க சொல்லு, கொஞ்சம் பேரை வெட்டா காலை அவங்க அந்த பாவத்துக்காக. அதுல ஒன்று ஆசாரியன் செய்தாலும் கால, நாடாளுறவன் பாவம் செய்தாலும் கால. ஏன்? அது அந்த மக்கள் பாவம் செய்ய காரணமாகுது. அது மக்கள் பாவம் செய்யறதுக்கு குற்றவாளிகளாகிறது காரணமாகுது. அதனால அந்த ரெண்டு குரூப்பையும் ஆண்டவர் வேலை தெளிவா இந்த கதை கவனிக்கிறார். நேஷனல் சின்ஸ் நாங்கள் ஏற்கனவே முந்தின ஒரு பிரசங்கத்தில் நான் நினைக்கிறேன் நாம பேசி கதைச்சிருப்போம்னு சொல்லி நினைக்கிறேன். அது பெரோயாவிலையில் அதுக்கு முன்னுக்கு ஆண்டவர் தேசிய பாவங்களை பலமாக அவர் வெறுக்கிறார், அவர் அதுக்கு தண்டிக்கிறார், அவர் தன் கோபத்தை கொட்டுறார் என்று நாம பார்த்துறாங்க. அந்த தேசிய பாவங்கள் நாம் அப்பா கதைச்ச வேணுமென்று தெரிஞ்சு கொண்டு செய்கிறவா, அதை ஆமா பாலியல் பாவங்களை பற்றி நாம அதில் கதைச்சிருப்போம். என்ன தெரியும் பாவம் என்று, ஆனா தேசிய ரீதியில் அந்த பாவம் நாங்கள் இங்க கதைக்கிறது நம்முடைய நாட்டில் அப்படி பாவங்கள் தேசியத்தில் செய்யறதுக்கு அனுமதிக்கிறது இல்லை. ஆனா பல நாடுகள்ல அது தேசிய ரீதியில பாலியல் பாவங்கள். சிங்கப்பூர், தாய்லாந்து, அமெரிக்கா, யூகே, ஆஸ்திரேலியா, நெதர்லாண்ட்ஸ் அது இது எல்லாத்திலையும் விபச்சாரம் அல்லது நாம் சொல்றோம் ப்ராஸ்டிடியூஷன், அதாவது வேசி மார்க்கம் என்றது அவர்களுக்கு தனிய அந்த இடங்கள், தனி ரூம்கள், தனி ஹோட்டல்கள் இருக்குது. அதனால அந்த விபச்சார பாவம் அந்த சிலம் அவர்கள் அதுக்கு டேக்ஸும் கொடுக்கும். அதால உழைக்கிறதுக்கு அவருக்கும் வருமான வரி இருக்குது. இப்படி இதுகள் வேணுமென்று தெரிஞ்சு கொண்டு செய்கிற தேசிய பாவங்கள். brothel house exactly ஆண்டவரே எபிரேயருக்கு உங்க நாட்டில் ஒரு தினம் உங்க மகள் வேசியா இருக்கக்கூடாது, உங்க மகன்மார் எவனும் நாய்களா இருக்கக்கூடாது. ஆண்டவர் தேசிய ரீதியில் அது இந்த பாவத்தை அவர் வெறுக்கிறார். இல்லாட்டி கக்க வேப்பன். அதனால எத்தனை காலமா சொன்ன மாதிரி அந்த நாடுகள் கனிஞ்சு கொண்டு கடவுள் அடிச்சு நாசமாக்குறதுக்கு அந்த நாடுகள். நாமெல்லாம் வளர்ச்சி அடைந்தது எண்ணத்துல வளர்ச்சி அடைஞ்சது, அம்மனமா நிக்கிறதுலையும் பாவத்துல வளர்ச்சி தான் கூட. கடவுள் ஆள சொன்னா அவன் ஆளுறதை விட்டு போட்டு கடவுளுக்கு எதிரான பாவத்தில்தான் கூட வளர்ந்து கொண்டிருக்கிறான். அதனால அது வேற. இதுக்கெல்லாம் பாவ நிவாரண வேலை இல்லை. அதுக்கு கடவுளால கிடைக்கிற கோபாக்கினை எதிச்சல் அந்த எதிர்வு நெருப்பு தான் அதுக்கு பதில். தேசம் கற்கும், தேசம் எரியும், பத்தி எரியும் அதுகளால. அதே போல நேஷனல் அப்போஸ்டசி, தேசிய ரீதியில மெய் சமயத்தில இருந்து விசுவாச துரோகம் செய்தல், இது எல்லாம் வேணுமென்று தெரிஞ்சு கொண்டு செய்கிறவா அவர்கள். இதுக்கு மன்னிப்பும் இல்லை, எந்த ஒரு தயவு தாட்சண்யம் இல்லை இதுகளுக்கெல்லாம். அதுகளும் தேசிய பாவம் தான். ஆனா இந்த கலைக்கிறது
வேணுமென்று இந்த மாதிரி பாவங்கள் இல்ல. இது அறியாமையான தேசிய ரீதியில அதை செய்தா பிறகு ஐயோ நாமல் அட்டே செய்து இப்படி நாமல் மாறி போனோம் பாத்தியோ கவனிக்கையில தேசிய ரீதியில. ஏன்னா பாராளுமன்றத்தில் எடுத்த முடிவுகள் இதுதான் தாக்கி போட்டது கடைசி. அதுக்கு பிறகு என்ன செய்யறது? அதில் இந்த தேசிய சபை என்றது தேசிய ரீதியில முதன்மையாக நாங்கள் இந்த இடத்துல அதை எடுத்துக்கொள்கிறோம். அதே நேரம் இப்ப சரி புறசாதிகள் எங்களுக்கு தேசிய ரீதியில் எங்க நமக்கு பாவங்கள் இருக்குது, நாமல் அதுக்கு எந்த ஒரு ரீதியில நாமல் அதுக்கு உடந்தையும் இல்லை. அதனால நாமளத ஒவ்வொரு ஸ்தல சபைகள் என்று எடுத்துக்கொள்வோம். இங்க அதனால சபைகள் அதாவது நாம் சொல்ற சேர்ச்சஸினுடைய பாவம், சேர்ச்சா பாவம் செய்கிறோம், அதை அப்படிங்க எடுத்துக்கொள்வோம். அது நேஷனல் சின், இது எக்லேசியாஸ்டிக்கல் சின், அதாவது திருச்சபையாக பாவம் செய்தல். திருச்சபையாக பாவம் செய்தல். அதுலயும் திருச்சபையினுடைய மூப்பர்களால் அந்த காரணம். அவர்கள் எல்லாரும் சேர்ந்து அவர்களோட மக்களும் சேர்ந்து ஒரு கேட்கறதும் இல்லை, எல்லாரும் ஓகே. ஆனா இது வேணுமென்று செய்யலையா? அவங்க இது வேணுமென்று செய்யல, இந்த இடத்துல வேணுமென்று செய்ய இல்லை. நாம இத முதலும் டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். கந்து குட்டிய செய்து கத்தருக்கு பலியிடுவோம் என்று அவங்க சொல்லிக்கல, அவர்கள் தாங்கள் யெகோவாவுக்கு எதிராக போய் ஜாவேய வெறுத்து ஜாவைக்கு பதிலா இன்னும் ஒன்ற அவருக்கு போட்டியா ஒரு தெய்வத்தை உருவாக்குறோம் என்று அவங்க நினைக்கவே இல்லை. அவங்க இன்றைக்கு கத்தருக்கு பண்டிகை வாங்கும் என்ன கூப்பிடுறாங்க, ஆனா செய்தான பொன் கன்று குட்டி தேசிய பாவம். அது அவங்க ஜாவைக்கு எதிராக அவருக்கு எதிராக நாங்கள் செய்து காட்டுறோம், அவர் மட்டும்தான் கடவுளா இருக்கலாம், நாங்கள் எங்களுக்கு விருப்பமான ஒரு கடவுளை செய்வோம் என்று அவங்க பாவம் செய்ய இல்லை, அது வேணும் என்று செய்கிறோம். அப்படி செய்தார். உண்மையில ஆரோன் சொன்ன மாதிரி இவங்க என்ன கேட்டுக்கொண்டிருந்தாங்க, மோசைக்கு என்ன நடந்துச்சு தெரியா, இப்ப எங்களுக்கு முன் சென்று நடத்துறதுக்கு எகிப்திலிருந்து அழைச்சு கொண்டு வந்த மாதிரி ஜாவே தான் எங்களை கூட்டி கொண்டு வந்தார். அப்ப எங்களுக்கு முன்னாக போறதுக்கு ஜாவேக்கு ஒரு பண்டிகை செய்து அவரை எங்களுக்கு முன்னுக்கு கொண்டு வரும். அப்ப நான் இதுகளுக்கு என்னென்று விளங்கப்படுத்துறோம் ஒன்றும் தெரியுது இல்ல, அதனால சரி உங்களோட எல்லாம் கழுத்துல கால கழுத்துல கொண்டு வாங்குறோம்னு சொன்ன கொண்டு வந்தாங்க. அத நெருப்புற ஓட்டுன்னு அது இப்படி வந்துட்டான் அவன் மனுஷன். இதைத்தான் நாம சொல்றோம். அந்த ஆரோனும் ஜாவைக்கு எதிராக ஜாவேய இதண்டி ஒரு காமோஷ் அல்லது ஒரு அஸ்தரோத்து அல்லது பாகால் என்ற ஒரு தெய்வம் செய்ய கேள்வி. அவங்களுக்கு தெரியும் கத்தருக்கு எதிராக ஒன்றும் நாம வேற தெய்வம் வணங்க கூடாது. அதனால கத்தரை நினைச்சு கொண்டு ஒரு தெய்வத்தை ஒன்றை உருவாக்கி வணங்குவோம். அதான் அந்த பிரச்சனை. தேசிய ரீதியில அவையாக அவர்கள் கத்தருக்குத்தான் பலியிடுவோம் என்று சொல்லிக்கொண்டு வேற தெய்வங்களுக்கே வழிகிடையில. ஆனா ஒரு கண்டு குட்டிக்கு பலியிட்டாங்க. இந்த விஷயத்துல கத்தர் மோசைக்கு சொல்லி அனுப்பியங்களையும் போய் பார்கள், அதுகள் தங்களை கெடுத்து கொண்டு இருக்குது. அது கெடுத்து போட்டு எல்லாம் கக்காவை எல்லாம் பிரட்டி பிள்ளைகள் நிக்கிற மாதிரி என்ன செய்து கொண்டு இருக்கிறாங்களா? சரி போ. அங்க பார்த்தா அது வளம போல எய்த்துல நடந்து கொண்ட மாதிரியே அந்த பண்டிகை போல உண்ட இஞ்ச கத்தருக்கண்ட பேர்ல வச்சுக்கொண்டு உண்மையில கத்தருக்குத்தான் செய்தது விளக்கம் இல்லாம அறியாமையால் மீறிச்சு. ஆனா செய்த கடைசியில என்ன நடந்தது, அங்க அசுத்தங்களும் வேற வேற பாலியல் ரீதியான தூண்டல்களும் அது அறிவது பிழையாங்க. அதான் வந்து கத்திர பகுதிக்கிற வெட்டுறவங்களை என்ன இத இப்படி அம்மனமாக்கி வச்சிருக்க நீ இல்ல, அதால வெட்டுங்க அதாக்களை. அப்புறம் அந்த கன்றையை அடைச்சு அடிச்சு போட்டு குடிக்கிறான். என்னடா இந்த கண்டால் என்னடா இது இப்படியா கடவுள் இருப்பார், கெத்தர் இப்படியா இருப்பார், என்ன விளக்கம் இல்லாத மொக்கு வேலை செய்திருக்கிறீர்கள் என்ன பேசினான். அதனால அந்த தேசிய ரீதியில மக்கள் எல்லாரும் பெருவாரியாக அவர்கள் கத்தருடைய கட்டளையை மீறி நடந்திருக்கணும். ஆனா தாங்கள் மீறி இருக்கணும் என்று அவங்களுக்கு தெரிய இல்லை. அதாவது சில நாம சொன்ன மாதிரி அந்த
ஒரு ஒரு அறிவொன்று இருக்குது. ஆனா அது அந்த குறிப்பிட்ட சந்தர்ப்பத்தில் எழும்பின ஏனைய சில தாக்கங்கள் வலுக்களால எங்களை மேவி அதை பாவம் செய்ய பண்ணி இருக்குது. நாங்கள் விருப்பப்பட்டோம் அங்க அப்படிதான் செய்ய போறோம் என்ற ஒரு முடிவோடு நாங்கள் யோசிக்கவே இல்லை. ஜனமெல்லாம் சரியான சண்டையில அடிபாடு எல்லாம் போய் அடிச்சு அமலேக்கியர் அவன் இவன் எல்லாம் வெட்டணும் என்று சொல்லி போய் வெட்டினது சவுலுடைய மக்கள். இவன் பாவி இங்க ஏற்கனவே ஒரு பிளான் போட்டு சபதம் எடுக்கிறவன் ஒருவரும் சாப்பிடக்கூடாது சண்டையில. இப்ப இவன் இப்படி ஒரு மொக்குத்தனமான ஒரு உடன்படிக்கையை பண்ணி சனத்தை அனுப்பினா இப்ப சனத்துக்கு பசி கள்ள பெலிஸ்தியரோட அடிவார் பசிக்கள. அந்த பசிக்கலையில கடைசியில அவங்க செத்தத்தோட உசிரோ அடிச்சு அவங்க சமைக்காமலே பச்சை இறைச்சி சாப்பிட்டு விட்டாங்க. அந்த அளவுக்கு சண்டையில ஏறாம போய் அவ்வளவு அவங்களுக்கு கள்ளச்சு போனாங்க. சண்டை போன எல்லாரும் சாப்பிட்டதா செத்தம் சாப்பிடக்கூடாதுன்னு தெரியாது தெரியும். அது என்ன செய்யாது? இப்ப இந்த நேரம் கொண்ட சமைச்சுக்கு மச்ச என்னன்னு சாப்பிடுறது? அதனால செத்தத்தை ஊத்திய எல்லாம் செய்யறோம் பச்சையா சாப்பிடும். இது பச்சையா இறைச்சி சாப்பிட்டது. பச்சையா இறைச்சி சாப்பிடுறது பாவம் இல்லை. ஆனா செத்தமோட இருக்கிறதான் பிரச்சனை. விளங்கு? அப்ப இது தேசிய ரீதியில அறியாமையால் செய்த பாவம். இது அவங்களுக்கு தெரியும் செத்தத்தோட சாப்பிடக்கூடாது. ஆனா அந்த சூழ்நிலையை அப்படி அவங்க மாற்றிச்சு. அதுக்கு இவன் காரணம். முக்கியமான யார்? சவுல் ஓட்ட இப்படி ஆக்கி போட்டு பாராளுமன்றத்தை ஆளர் அவன் செய்த பிரச்சனை அது. அதுல இப்படித்தான் நாம தேசிய ரீதியில சப ரீதியில பெருவாரியா மக்கள் பாவம் செய்ய போகலாம், பாவம் செய்யலாம். வேறுமென்று இல்லை இந்த பாவங்கள் நடந்தது. அவர்கள்ட்ட எல்லாம் மடியா கூப்பிட்டு நோமல் நேரம் இல்ல அது போல அப்படி நாம செய்யக்கூடாது சொல்லு. ஆனா அது அந்த சூழ்நிலை அவர்களை மேவி சில பாவத்துக்கெல்லாம் கொண்டு வந்தது. கெட்டதுனா சாப்பிட்டா அப்புறம் தெரியும். அப்புறம் என்ன கொண்டு வாங்கடா காளைய வெட்டுங்க தெரியுது பாவம் என்று. அப்புறம் என்ன இது? இப்படியான சந்தர்ப்பங்களுக்குள்ளதான் நமக்கு இப்படிப்பட்ட அந்த பாவ நிவாரணம் கதைக்கப்பட்டு கொண்டிருக்கு. விளங்கும்? வேணுமென்று இங்க ஒருத்தரும் பாவம் செய்யல. ஆரோன் வேணுமென்று செய்யல, அந்த சனம் வேணுமென்று செய்யல. அங்க இஸ்ரவேலர் வேணுமென்று தெத்தமிழ் அமைக்கத்தக்கதா வடிய வடிய சாப்பிட ஒருமென்று வேணுமென்று திண்ணையில என்ன அவங்களுக்கு எழும்பின அந்த அந்த யுத்தத்தினுடைய களைப்பு மிகுதி. அதனால அந்த பாவங்களுக்கு உட்பட்டுக்கிறோம். ஆனா சார் அது அப்படி சில வழியில் அப்படி சந்தர்ப்பம் வரலாம். அதுக்கு நான் மன்னிப்பு இருக்கடாப்பா, நான் தான் பிரச்சனை இல்லை, நான் ஒன்னும் செய்யலாத சில சந்தர்ப்பங்கள் என்ன செய்யறது வா எவ்வளவு நல்லவர். நம்மட சூழ்நிலைகளுக்கு சிலவளை நாம நின்று போராடி கடைசி கட்டத்திலே நாம இதண்டேகளும் ஆண்டவர் அதிலேயும் எங்களுக்கு இரக்கமா பார்க்கிறார். சில சந்தர்ப்பங்கள் வேணுமென்று இல்லை, இது தெரிஞ்சு கொண்டு நாம போகவே இல்லை. நாங்கள் போகக்கூடாது செய்யக்கூடாது தெரியும். ஆனா சில சூழ்நிலைகளுக்கு அம்படைகளை நாம அப்படி செய்கிறோம். அதுல சபையாகவும் நாம அப்படி திருச்சபையாகவும் சிலவர். அப்ப இதுல இருந்து நம்ம முக்கியமான பாடம் என்ன? முக்கியமான ஒரு அந்த சத்தியம் சர்ச் இஸ் ஃபாலிபிள். சபை தவறக்கூடும், சபை தவறக்கூடும். தவறானது எது? கெட்ட வார்த்தை மட்டும்தான். சர்ச் இஸ் ஃபாலிபிள். சர்ச் இஸ் ஃபாலிபிள். ஃபாலிபிள் என்றா விழக்கூடும், தவறி போகக்கூடும். ஆனா கெட்ட வார்த்தை கடைசி வரைக்கும் அது தவறாது. Infallible. God's words are infallible. தவறா கெட்ட வார்த்தை. அதனால சேச்சாக்கள் நாங்கள் வேணுமென்று பாவம் செய்ய மாட்டோம், கெத்தருக்கு உண்மையா நிற்கிற ஆட்கள். ஆனா
நாங்கள் அறியாமையால தவறக்கூடும் என்றதை நாங்கள் மறக்க கூடாது. ஆனா ரோமன் கத்தோலிக்கம் என்ன சொல்லுது? சபை ஒரு நாளும் தவறாது. சர்ச் இஸ் இன்ஃபாலிபிள். ரோமன் சபை அது தவறாது. இன்றைக்கு வரைக்கும் போப்புல இருந்து காடுல இருந்து எல்லாரும் அதான் டாக்டர். சபை பிளவிடாது. அதனால செய்கிறதெல்லாம் பிளவிடாது இன்றைக்கு வரைக்கும். அவங்க பைபிள் பிளவிடலாம் என்று கதைக்கிறார்கள். பைபிளுக்கு பைபிள் எது பைபிள் என்று தீர்மானிக்கிறது சபை. அதுல சபை பைபிளோட பெரியார். சபை தவறாது. ஆனால் என்று சொல்ற வேதத்துக்கு முரணான அந்த சரியான ஒரு விதமான பயங்கரமான பாவம் அது. சர்ச் கேன் எரர் 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 என்ற தப்பு தவறு. சர்ச் கேன் நாம சொல்ல மனுஷராக நாங்களும் தவறலாம். மனுஷரால இருக்கிறதானே சேர்ந்ததானே சபை. அதுல பாவிகளாத்தான் நாம இன்னும் மக்களை இருக்கிறோம். அதுல ஒரு பாவியே காணும் சபை தவறதுக்கு. அதுல சபை தவறாத என்னன்னு நாம சொல்லுறது. கர்த்தர் கிருபையால சபை தவறாம இருக்க வேணும் என்று மண்டாடுறோம். கர்த்தர் எங்களை விழவிட்டுடக் கூடாது, நாங்கள் சரியான சத்தியத்தின்படி இருக்கணும் என்று நாம நடக்கிறோம். ஆனாலும் அறியாமையால முழு சபையுமே தவறு செய்யலாம். முழு சபையும் தவறு செய்யலாம். ஒரு டாக்டர்ல தவறு செய்யலாம். ஒரு டாக்டர்ல தவறு செய்யலாம். எங்களுடைய சபை வரலாறு பல பெரும் பெரும் தலைகள் அறியாமையாலே இருக்கிற பாவத்து முழு டாக்டரே பிழைச்சு போய் கிடக்குது. சபை சின்ன பிள்ளை ஞானஸ்நானம் ஒரு தவறு. ஆனா எங்களுடைய முற்பிதாக்கள்ல அரவாசிக்கு அரவாசி அந்த அந்த தவறுக்குள்ள விழுந்திருக்கிறீங்க. அதை நாங்கள் வேதபூர்வமாக கதைக்க வழிகட்டாலும் டக்கன் என்ன சொல்றது? இல்ல அப்ப எங்களை சபப்பிதாக்கள் அப்ப செய்தார் பிள்ளையோ யோ ஆசாரியனும் பாவஞ்சலம் சொல்லி இருக்கிறாரு. சபையா எல்லாரும் பாவஞ்சலம் சொல்லி ஏன் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்ற புதிய உடன்படிக்கைக்கு கீழே சிறு பிள்ளைகளுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கலாம் என்றது தவறான வேதத்தால நிரூபிச்சு காட்டுங்களுக்கு. அவங்களை ஒத்துக்கொள்ளும் புதிய உடன்படிக்கை கீழே ஒரு வசனம் இல்ல அப்படி காட்டுறதுக்கு. அத பிறகு என்னத்துக்கு இதை செய்யுறிய மெத்த படிச்சவன் கணக்கா ஆபிரகாம் இருந்து அங்க இருந்து இங்க இருந்து விருத்த சேரத்திலிருந்து வாருங்க. விருத்த சேதனம் இப்ப நாம எழுத்துப்பூர்வமா செய்கிறேன். ஒருத்தரும் சுண்ணத்தை செய்கிறேன் எழுத்துப்பூர்வமா. அதை நாம உருவக அடிப்படையில எடுக்கிறோம். உருவகமா மாறிச்சதல்லோ, அடையாளமா மாறிச்சதல்லோ. அடையாளமா மாறினா அதுக்கு பிறகு அந்த அடையாளம் யாருக்கு பொருந்தும் மட்டும் இல்ல பார்க்கணும். ஏண்டா புதிய உடன்படிக்கைகள் அது மாறுதல்லோ, அது எழுத்துப்பூர்வமா இல்லையோ. அது எழுத்துப்பூர்வம் இல்லையா இப்ப வரைக்கும் பிறந்தால் எல்லா ஆம்பளை பிள்ளைக்கும் சுண்ணத்து செய்யணும். ஆனா இப்ப எழுத்துப்பூர்வம் இல்லையோ. இப்ப அடையாளம் தான் கதைக்க போற. அடையாளம் கேட்கறது யாருக்கு அந்த அடையாளம் பொருந்து கொண்டு பாரு. அதெல்லாம் அங்க இருந்தது தொடர்ச்சியா அப்படியே அங்க சொல்லத்தம் இந்த அடையாளத்தம். ஆனா அங்க சொல்லத்தமா குடும்பத்தை எல்லாருக்கும் இந்த அடையாளத்தமா கொடுக்கணும்னா ஆண்ட சொன்ன விசுவாசி ஞானஸ்தானம் பிறந்தான் ரட்சிக்கப்படுவான். எங்க அந்த 8 நாள்ல பிறந்த பிள்ளை விசுவாசிச்சதை காட்ட எனக்கு மொக்குக்காக இருக்கிறீ. கல்வியில இருந்து எல்லாரையும் தான் கதைக்கிறோம். நாங்க பியூரிட்டன்ஸ்ல இருந்து பல பேரை தான் கதைக்கிறோம். பைத்திய கதை இல்ல, பைபிள்ல இல்லாத சொல்லிக் கொடுக்கிறீங்க. சபையா தவறுங்க எல்லாம். சின்ன பிள்ளை ஞானஸ்தானத்தை கொடுத்து கேட்டா கொர்நேலியின் வீட்டார் ஞானஸ்தானம் எடுத்த என் வீட்டார்ல சின்ன பிள்ளை கட்டாயம் இருக்கணும். என்ன தமிழா வளர்ந்த பிள்ளை எல்லாம் இருக்கு. பைபிள் சொல்றது ஞானஸ்தானம் எடுக்கிறது வளர்ந்த யாக்கலன்னா கொர்நேலியின் வீட்டார் எல்லாரும் எடுத்தாங்கன்னா அல்லது சரியான நல்ல முடிவு என்ன? அங்க வளர்ந்த யாக்கல நிலம் இருந்து இருக்கு. அதை விட்டு மொக்குக்காக கேட்கிற அங்க சின்ன பாபா இருந்திருக்க இல்லாம இருந்திருக்க என்ன சொல்றாரு? ஏன் சொல்றேன்னா ஞானஸ்தானம் எல்லாரும் எடுத்தாங்கன்னா
பெரியாக்கள் மட்டும்தான் ஞானஸ்நானம் எடுக்கணும் என்று புதிய ஏற்பாடு சொல்லுது. விசுவாசிக்கிறவன் அதனால அங்க சின்ன பிள்ளை இருக்க இல்லை. சபை தவறுனது, சபை தவறிச்சு. வெஸ்ட்மினிஸ்டர் அபேயில ஞானஸ்நானம் யாருக்கு கொடுக்கிறது என்றதுல 50க்கு 50 தான் ஓட்டிங். ஏண்டா அங்க பைபிள்ல இல்லாதது அரவாசி பேர் கதைக்கிறாங்க. பைபிள்ல இல்லையடா அப்படி அரவாசி நின்றாங்க. அதனால நாம சொல்றோம், சரி சரி அவங்களும் அந்த பொன் கன்றுக்குட்டி செய்த மாதிரி அது கத்தருக்கண்டான் அவங்களும் இதை வைராக்கியமா நிக்கிறீனம். என்ன வைராக்கியம்? எங்கட சின்ன பிள்ளைகள் அப்ப பேய்க்குரியதா, பிறந்ததுல இருந்து ஞானஸ்தானம் எடுக்கும் வரைக்கும் அப்ப அதுகள் சபையில இல்லையா என்று பல கதைகள் கதைச்சு கதைச்சு அந்த நாங்களும் கத்தருக்கான ஒரு வைராக்கியத்தை தான் அதை செய்கிறோம். ஆனா அது தவறுது, அது பாவம், அது பாவம். அதனால இப்படி இப்படி சபையா உபதேசங்களையும் பாவம் செய்யலாம். எதுக்கு வேதம் இல்ல, தராதரம். வேதத்தை ஒப்பிட்டு வேதத்தோட ஒப்பிடு. உண்மையில நேர்மையா சின்ன பிள்ளைகளுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தது அது ஆபிரகாமனுடைய உடன்படிக்கையின் கீழே தான். அந்த பிள்ளை இறைச்சி சாப்பிட தொடங்கின காலத்துல இருந்து அதுக்கு நீ பாஸ்கா கொடுத்துருக்கணும். இல்ல உண்ட பிள்ளை எப்ப இறைச்சி சாப்பிடுது? 1 வயசுல அரைச்சு கொடுக்குற, 2 வயசுல இறைச்சிய சின்ன சின்ன வெட்டி கொடுக்குற, 3 வயசுல பிள்ளை இறைச்சி சாப்பிடுது. அப்ப என்ன 4 வயசுல திருவிருந்து கொடுக்க வேண்டியதானே? ஏன்னா ஞானஸ்நானத்தை மட்டும் 8 நாள்ல கொடுப்ப, திருவிருந்து மட்டும் 12 வயசுக்கு பிறகு கொடுப்ப. உங்களுக்குள்ளேயே உங்களோட ஓட்ட லாஜிக் விளங்குதோ? ஞானஸ்நானம் 31ஆம் தேதிக்குள்ள, ஆனா திருவிருந்து 12 வயசுல. எங்க பைபிள்ல இருக்குது? இல்ல கொஞ்சம் புத்தியா செய்யணும். என்ன புத்தி, என்ன பைத்திய கதை? இல்ல மார்ட்டின் லூதர் கல்வியில தான் கேட்கிறோம், ஜான் பாக்ஸட்டையும் மற்றவற்றையும் கேட்கிறோம். இதுல எங்கட பிதாக்கள் செய்த குற்றம் இல்லையோ? அவங்களோட சமகாலத்தில் இருந்த அதே விகர், அதே கத்தர்கான வரையாக்கள் மற்றவங்க அது பிள்ளைன்னு சொன்னாங்களே. நீங்க சொல்றது நியாயம், பைபிளின் படி ஏற்றுக்கொள்ள இயலாது, அது பிள்ளை. அப்படி இல்லை. அதுல மோசேனுடைய காலத்துல பாஸ்கா பண்டி அடிக்க வலிக்கிட்டா அங்க சாப்பிடக்கூடிய பிள்ளைகள் எல்லாம் செருப்பு போட்டுக்கொண்டு எல்லாரும் சாப்பிட்டதான். அதுல எங்கட 8 வயசுல 7 வயசுல இறைச்சி எல்லாம் தின்னுறாங்க. ஏன்னா அங்க எவரே பிள்ளைகள் 8 வயசுல இறைச்சி தின்னு இருக்காதோ. அதன திருவிருந்துக்கு மட்டும் உனக்கு ஒரு வயசு நீ நியமிக்கிற, பைபிள்ல இல்லாதது. அது அப்ப எங்கேயாவது பிழைச்சிட்ட அதே காணுமே அதை நிப்பாட்டுறதுக்கு. ஞானஸ்நானம் கடவுள் சொல்லாத செய்கிறீர்கள். விசுவாசிக்கிறவன் தான் ஞானஸ்நானம் என்று வேதம் சொல்லுது. விசுவாசம் விசுவாசிச்சா வாயால அறிக்கை பண்ணுவேன் சொல்லுது. இது பேடாண்ட் ஒன்றும் கதைக்க தெரியாதுக்கெல்லாம் மண்டையில ஊத்தி ஞானஸ்நானம் கொடுக்கிறது. அதுல அந்த மாதிரி சபையா பாவம், தவறு தவறு பாவம் செய்கிறேன். இப்படி பல விஷயங்களை நாங்கள் சொன்னோம். சபையாக அது ஒரு லோக்கல் சர்ச்சா பாவம் செய்யறது, தேசிய ரீதியில பாவம் செய்யறது. நாமளே பாவம் தெரிஞ்சா மனம் திரும்பணும் இல்லோ. பிரபுவன் பாவம் செய்தா பிரபு இங்க சொல்றது ஒரு அது எண்ணாமத்துல பிரபுக்கள் கொடுத்த காணிக்கைகளாவன என்றா ஒவ்வொரு கோத்திர பிதாக்களுக்கும் நியமிச்ச அந்த கோத்திர பிதாக்கள் மற்ற அவங்களுக்குள்ள இருந்த அந்த பிரபுக்கள் இல்ல. பிரபுஜார் என்றால் பிரபுஜார் என்றால் இவ சிமியோன் பிரபுஜார் என்றால் யூதாவுடைய பிரபுஜார் என்றால் பிரபு கதை வருது. அப்ப அவங்க பெரிய ஆக்கள். அந்த இப்ப அவர் பாவம் செய்தா அறியாமையானதான். அறிஞ்சு கொண்டு இங்க செய்யறவனுக்கு எல்லாம் காணிக்கை இல்லை, அறியாம செய்கிற. அப்படி என்றால் அவர் அது தெரிய வரைக்குள்ள
ஒரு பழுதற்ற இளங்கடாவ பரியா கொண்டு வர. செத்தன் தான், செத்தன் சிந்தல் இல்லாம பாவம் மன்னிப்பு இல்ல. நீ காளையா ஆடான்றது அது நான் தீர்மானிக்கிறேன். ஆனா சாகும் விளங்கும். செத்தம் இல்லாம பாவம் மன்னிப்பு இல்லை இந்த அறியாமையின் பாவங்களுக்கு. இது நாம ஜொனத்தான் தேன் சாப்பிட்டது அவரு பிறகு அங்க ஏற்கனவே எடுத்தாச்சு. உடனே சாப்பிடக்கூடாது. அவன் போராடி போராடி பெலிஸ்தீனை அடிபட்டு அவன் மயக்கமட நிலையில கூட ஒரு மாதிரி கோலால தொட்டு ஒரு இதை எடுத்து அதுக்கப்புறம் உயிர் வந்துட்டான் அவனுக்கு. தேசிய ரீதியில ஒரு முடிவொன்று எடுக்க அங்க அத சரியா இன்ஃபார்ம் பண்ணணும் எல்லாருக்கு. இல்லாட்டி அவன் பாவம் செய்துதான் போவான். ஆனா அவன் வேணுமென்று செய்யலையே அந்த பாவத்தை, தெரியாம தான் செய்தது ஜோனத்தான். அதான் சொல்ற. அதாவது அந்த அந்த விஷயம் ஒரு பிரபுவாக அந்த முழு அந்த விடயத்தை குறித்த முழு அறிவு குடுவடையில். உதாரணத்துக்கு அபிமெலேக்கினுடைய பாவம். அபிமெலேக்கு சாரால கொண்டு போயிருக்கல, அவன் இவள்ட மனுஷின்னு தெரியாது. சகோதரி யோரி என்று சொன்னாங்க. ஓதரி அப்படி என்ன பரவாயில்லையாக்கும் நான் எடுத்தேன். ஆண்டவரே அபிமெலேக்கே நீ என்ன மனுஷிய கொண்டு வந்தா, ஐயோ ஆண்டவரே உமக்கு தெரியும் நான் இது வேறுபட்டு செய்யல, அவர் மனுஷனா நானே கொண்டு வர போறேன். அவமடா அதனால நான் உனக்கு சொல்றேன், நீ சுத்தம் தான், அதெல்லாம் தடுக்கிறேன், நீ முதல் அவளை அனுப்பி விடு. அறியாமையால் செய்த பாவம். ஒரு விஷயத்தை குறிச்ச ஃபுல் இன்ஃபர்மேஷன் இல்ல, ஆனா நாம முடிவெடுத்துட்டோம் அது சரியா என்று சொல்லி பிறகு தெரியும் ஐயோ இது கொஞ்சம் நமக்கு தெரியல மறைச்சிட்டாங்க நமக்கு இதுலயே. அதுக்கு பிறகு ஆனா கொண்டு வந்தாச்சு என்ன செய்யறா திருப்பி அனுப்பு. அது என்ன அயல முழு தகவலும் எங்களுக்கு தரப்படாமல் நம்ம இருக்கிற தகவலை வச்சு சிலவளை நாம அதாவது முழு சரியன்னு நாம முடிவு பண்ணுறது. ஆனா பிறதான் விசாரிச்சு கொண்டு போயிருந்தோம் ஐயோ நாம கவனிக்காம அப்பா அனுசர கொண்டு செலுத்து சொல்லு பெரிய ஆளுங்க. இதுதான் தீர விசாரிக்கணும். ஆண்டர் நான் என்ன இப்படி இதுக்கு அப்புறம் ஒரு தீர விசாரி சகோதரி என்ன ஆண்டர் விசாரிக்கிறது. நான் தெரிஞ்சோண்டா மனுஷன் தெரிஞ்சா அப்புறம் நான் எடுத்துக்கொண்டு வந்தான் அவனை இல்ல தாவீது செய்த எங்கடா இந்த ஆண்டவன் மேபி சேர்த்து அவர் இப்பதான் கடவுள் தன்னுக்கு நாடு தரப்போறார் என்று கொண்டிருக்கிறார். தன் அப்பன் சுதந்திரம் எல்லாம் சொன்னது யாரு? சீவா. அப்படியா? சரி, அப்ப அவன் எல்லாம் அரச துரோகம் செய்கிறான். அவன் அரச துரோகம் இவ்வளவு நான் அவன் என்ற மேசையில சாப்பாடு எல்லாம் வச்சு கொடுத்து கொண்டு உண்மையில தாவீதுக்கு ஃபுல் இன்ஃபர்மேஷன் அதுல இல்ல. அறியாமையால் செய்தவா அறியாமையால் செய்தவா. அப்ப அதான் ஒரு மனிதன் சொல்லுறான் அதனுடைய ஃபுல் டீட்டெயில் இல்லாம நாமல் முழு செய்கின்ற ஒரு முடிவுக்கு வந்த நாமல் பிறகுதான் தெரியும் நாமல் பாவம் செய்துட்டோம். கடவுள் தடுத்திருந்த ஒரு விஷயத்தை நாம அதுக்காக செய்து முடிச்சிட்டோம். பாவம் எல்லா பிரபுக்கள் செய்கிற பாவம். உதாரணங்கள் வேணுமெண்டு இங்க ஜோனத்தான் வேணுமெண்டு தேன் சாப்பிட இல்ல, அபிமெலேக்கு வேணுமெண்டு சாராள தனக்கு மனுஷியாக கொண்டு வரையும் இல்ல, தாவீது வேணுமென்று சீபாக்கு சொத்தை கொடுக்கையும் இல்லை. அந்த சூழ்நிலைகளில் இருந்து முடிவு பண்ணினதான் அந்த விஷயம். ஆனா பிறதான் தெரியும் இல்ல அதுக்கு பின்னால வேற விட கடவுள் தடுத்திருக்கிற சில காரியங்களுக்கு நாம அதை மீறி செய்துட்டோம். இதுகளைத்தான் நாங்கள் சொல்றோம் அறியாமையால் யாதொரு கட்டளையை மீறி பாவம் செய்தார். சாதாரண ஜனங்கள் அறியாமையால் ஒருவன் பாவம் செய்தார். இந்த மாதிரியான கேட்டகரியில நாம எத நமக்கு தெரிஞ்சிருக்கிற சத்தியங்கள்ல முழுக்க விளங்காம நாம அடகுற விளக்கத்தோட சில நேரம் பாவத்துக்கு உட்படலாம். கர்த்தருடைய கற்பனைகளில தடுத்திருக்கிறதுகளை டீட்டெயிலா நாம நமக்கு தானே மண்டையில நிக்கிறது குறையும். ஆகையால இப்ப கூட அந்த முதலாம் கற்பனையினுடைய தடுக்கப்பட்டிருக்க 46 பாவம் என்னன்னு கேட்டா 46 கடவுள் 46 பாவம். ஏன் நாம மறக்கிறோம்? பேசாம கெரிய நாம செத்து போக வேண்டிய இந்த மறந்தாலும் எனக்கு பாவம். அதனால பைபிளை தேடி தேடி
ஐயோ கெத்தாவே பாவம் செய்யாம இந்த ஆண்டவருக்கு நான் புண்படுத்தாம வாழணும் என்று முனையேக்கல நாங்கள் எல்லாத்துலயும் கவனமாயிருக்கிறது யோசிச்சா மண்டைக்கு நிக்குது இல்லை பாவங்கள். நாம அதிலேயே இவ்வளத்தை மீறுறோம் அறியாம. ஆனா ராஜகணேசம் வாழ்த்தா தெரியாதோ தெரியும். சிலர்கள் நெடுக நாம சந்திக்கிற பாவங்களா இருந்த வழியில நமக்கு நல்லா ஜக்கண்டு ஞாபகம். ஓகே இது இந்த ஆக்கள் வேணும், இப்படி கதை வேணும், இந்த இது இதுல கொஞ்சம் பொருள் வேணாம் இப்படி என்று சொல்லி அவர் பஸ் வந்து இப்படியா இந்த கொஞ்சம் பொருள் இந்த பஸ் குஸ் கதை ஒன்றும் கை கொண்டாம். முதல்ல அங்கால ஏன் சொல்லுது என்னது சொல்லணும் உனக்கு ஃபுல்லா தெரியாதுல்ல. தெரியாம ஒரு மனுஷனை குற்றப்படுத்த அவங்க உனக்கு அதிகாரிகள். அதிகாரிக்கு கதைக்க கூடாது இல்ல பைபிள் சொல்லுமா நிப்பாடு. அது என்ன அதுல இருக்கு எனக்கு என்ன அதுல என்ன இருக்கணும் அவர்கிட்ட கேட்கணும் ஏன் இப்படி சொன்னீங்க. அதனால சில விஷயங்கள் நாம அவசரப்பட்டு அந்த சேவன் தடுத்திருக்கிறார் உங்க அதிகாரிக்கு விரோதமா வாய் திறக்காது என்று ஆனா நாம கதைச்சிடுறோம். ஏதோ எல்லாம் சரியா தெரிஞ்சாள் மாதிரி அறியாமையின் பாவங்கள் அறியாமையின் பாவங்கள் தவறா இன்டர்பிரேட் பண்ணக்கூடாது என்று கடவுள் தடுத்திருக்கிறார். நாம அதை அப்படி தவறா இன்டர்பிரேட் பண்ணுகிறோம். ஏன் இப்படி ஒன்று இப்படித்தான் இருக்கணும், ஏன் மற்றவர் இருக்கா என்ன அப்படி ஏன் இப்படி கேளாதோ ஏன் அடங்கியப்பா கெடுநோக்கமா யோசிக்கிற, ஏன் கெட்ட சிந்த மாதிரி யோசி, ஏன் பாசிட்டிவா கடவுளுக்குள்ள ஒரு தேவபக்தியா யோசிய. ஆனா பாவம் செய்துட்டோம், பாவம் செய்து ஓ அப்படியும் வருந்தா நான் சில நேரம் என்ன பாவம் தான் எல்லாம் விட்டுட்டு கொஞ்ச நாள் 2-3 நாளைக்கு அப்புறம் யோசிச்சா பாவம் என்ன வடிவா தெரியுது. ஆண்டவரே எலியா செய்தது போல இவர்களை வானத்தின் அக்கினியா இறக்க உமக்கு சித்தமா ஏதோ தாங்கள் செய்ய போற மாதிரி ஒரு கேள்வி. ஜாக்கோபும் ஜோவான் இடிமுழக்கத்தின் மக்கள் என்ன உமக்கான வைராக்கியம் என்ன குருட்டு வைராக்கியம், குருட்டு வைராக்கியம் எனக்கு என்ன வைராக்கியமா பிளைண்ட் விகர் குருட்டு வைராக்கியம். செய்ய போற விஷயம் கத்தருக்கென்று சொல்லிக்கொண்டு செய்யறது குருட்டு விசுவாசத்தில் குருட்டு விசுவாசம். இந்த சமாரியர் அழிக்க போறாரு. நல்ல விஷயங்கள் செய்யற யோசிக்கிறது, ஆனா விசுவாசத்தால வர இல்லையா அது இன்னொரு பாவம். செய்ய அவனை தடுக்கணும், ஆண்டவரை தடுக்கணும். அவன் உங்களோட நாமத்தால சொல்கிறான், இன்னும் பேசுறான், நாங்கள் அவனை தடுத்துட்டோம் என்று புழுகி கொண்டு ஏன் அவனை தடுத்துனீங்க. விசுவாசத்தால வராத பாவம் அது. விசுவாசம் என்ன கடவுள் சொன்னதை மட்டும் வச்சு முடிவெடுக்கிறது. ஏன்னா ஜேசு சொன்ன ஒரு அவனை தடுக்க சொல்லி இல்ல செய்தி தடுக்க போட்டுதான் வந்து சொன்னா தடுத்த நான் ஆண்டு சொன்ன ஏன்டா தடுத்த நீ திருப்பி கேட்டு விட்டேன். எங்களோட சேர உம்மட நாமத்தை டேய் நம்மளோட சேராட்டி என்னடா அவன் நம்மட பேரை பயன்படுத்தி நல்லதானுங்களா செய்வோம் விடுங்கப்பா. நம்மளோட பேரை பயன்படுத்த லேசா நமக்கு இதை கதைக்க மாட்டாங்க. ஆனா அவனை ஏற்கனவே நிப்பாட்டியாச்சு, என்ன திருப்பி ஓடி போய் நீ திறத்தராக என்று சொல்லட்டும். பாவம் செய்தாச்சு ஏற்கனவே. விசுவாசத்தால வரையில்ல, ஆனா கடவுளுக்காக நல்லது செய்யற முடிவு. இப்படி எவ்வளவு தேவன் அவர் செய்ய வேண்டாம் என்று சொன்னதுல நாம செய்து ஓட்டு பிறகு வந்து கடவுள்கிட்ட கேட்கிறோம், ஐயோ செய்து ஓட்டம் மன்னிச்சு கொள்ளு ஆண்டவர், நாங்கள் இப்படி என்று நினைச்சிட்டோம் ஆண்டவர், ஐயோ நாங்கள் இதுதானே வேதத்துக்கு சரியா இருக்கும் என்று யோசிச்ச நாங்கள். நீ யோசிக்க ஒட்டுமொத்தத்தை கவனிக்க வேண்டாமா சூழ்நிலையில எல்லாம். இப்படி பல பாவங்கள் தனிப்பட்ட ரீதியில் நாம செய்யலாம், தனிப்பட்ட ரீதியில நாம ஜட்ஜ் பண்றது ஜட்மெண்ட் கொடுக்கல. எலிசா செய்தது பிழையா? எலிசா அப்படியெல்லாம் கொடுத்திருக்க கூடாது. அவர் என்ன கொடுப்பார்? அப்படி என்ன கொடுத்தவர்? எலிசா என்ன செய்தவர்? எலிசா செய்தது நாகமான் வந்து ராஜாக்கு கயிறாக கொடுத்து அந்த கோயிலுக்குள்ள கொஞ்சம் முறங்கி போவோம்.
அவன் இறங்கி வந்து கேட்கிறான், ஆண்டவனே நான் என்ன செய்ய, நான் இந்த நாட்டுக்கு போனா அங்க சேர்ச்சும் இல்லை ஒன்றும் இல்லை, எனக்கு உண்மையில எனக்கு தெரியுமா அது பிள்ளை, அது அப்படி செய்யல கூடாது, ஆனா நான் வேலை செய்யற நான் தளபதி இறங்கல கட்டாயம் அவனோட நின்று ஆகணும். இப்ப நான் போய் அந்த ரிமோன் கோயிலையும் மேல வேறலையும் மணங்க போறது இல்லை, ஆனா இறங்கி அவரோட பக்கத்துல போக வேண்டி இருக்குது. என்ன சொல்லுவாரு சமாத்தோட ஒரு பிரச்சனை, நாமளா பிழை அவர் செய்த பிழை. ஐயோ அவன் என்னத்துக்கு அப்படி கொடுத்தான், அதுல என்ன விஷயம் இருக்கு, அவனே இறங்கிக்கிற நான் செய்ய போறது நான் வணங்க அது கடவுளில் எனக்கு தெரியும் என்றா பிறகு எல்லாம் கிளியர் ஆன பிறகு தீர்க்கதரிசி அனுமதி கொடுத்ததாக நாம இங்க பெரும் தீர்க்கதரிசியில் இருந்தோடு சில வழியில எலிசாவே பிள்ளை என்று சொல்ற ஆட்கள் நாம. அவர் என்ன அப்படி செய்யலாம், அது செக்யூரிட்டி காரன் என்ன நல்லூர் கோயிலுக்குள்ள போகாது, செக்யூரிட்டி காரன் வழி அடிக்க வேண்டிய அது நல்லூர் கோயிலுக்குள்ள போகலாம். யோ அவன் செக்யூரிட்டி வேலை நல்ல கந்தனை தரிசிக்க உள்ளுக்கு போறான், அவன் செக்யூரிட்டி ஜோப்ல உள்ளுக்கு போறான், சிசிடிவி வேலை செய்ய வந்தவன் நெறிபட்டு சாடுறான். நான் அந்த வேலை நான் கந்தனை காப்பாற்ற போயில வந்த இந்த அநியாயமா செத்துடக்கூடாது நான் நிக்கிறது போறான் பேரியரோட கீழே பாக்குற சடம் சேத்தங்கள் என்ன நெட்டினம் கந்தன்ட்ட போயிட்டு வந்து நெச்சா நெச்சிட்டு போடும். இல்ல நாம சபையில சில நேரங்கள் நாங்கள் அனுமதி கொடுக்கிறோம், அப்படி பல இடங்கள்ல கடவுளுடைய மக்கள் ஏண்டா அங்க இருக்கிற வேற பிரச்சனையும் இதுல என்ன நடந்து கொண்டிருக்கிறது, அவன் வேணுமென்றே அந்த ஆகஸ்ட் மாசம் நல்லூர் கந்த சுவாமிக்காகவே நம்மள அங்க மாத்துவாங்க. ஏண்டா எப்படி இவர் சேர்ச்சுக்கும் இதுக்கும் பார்ப்போமே என்ன செய்தாலும் சரி ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கந்த சுவாமியோட நான் இல்ல, மிச்சம் 6 நாளும் கந்த சுவாமியோட நிக்கிறதுக்கு ரெடி. சரி கோயிலுக்கு போ, நான் ரோச்சிக்கலாம் சாப்பிட்டு தான் வருவன், நான் உள்ளுக்கு போறேன், எனக்கு பிரச்சனை இல்லை சொல்லிப்பேன், அதுக்கு புறம் போடுவதில்லை மாட்டா போ. என்ன செய்ய அதோட இப்படி பலவித விஷயங்களை நாம டீல் பண்ணி அதுக்கெல்லாம் வேதத்துல எங்களுக்கு கடவுள மக்கள் எப்படி டீல் பண்ணாங்க இந்த சந்தர்ப்பங்களை என்றது பார்க்கிறோம் நாம. ஏன்னா எங்கட விசுவாசம் மனுஷருடைய அதிகாரத்துல இல்ல தேவனுடைய அதிகாரத்துல நிக்கணும், இல்லாட்டி நாம அறியாமையால் பாவம் செய்வோம். சோ சாதாரண ஜனங்களில் ஒருவன் அறியாமையினால் கர்த்தருடைய கட்டளையை மீறி பாவம் செய்தார், அல்ல. இப்ப உண்மையில நமக்கு இப்படி பெண் நாட்டுக்குட்டியின் தேவையில்லை, பெண் செம்மறியாடும் தேவையில்லை, ஒரு மாடு இழுத்து கொண்டு வரையும் தேவையில்லை. நமக்காக கிறிஸ்து ஒன்ஸ் ஃபார் ஆல் ஒரே தரத்தில் இதை செய்து முடிச்சிருக்கிறேன். கிறிஸ்து செய்தபடியால நாமல் தப்பி இருந்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்து என்ற அந்த பலி, பாவ நிவாரண பலி, தானே பாவம் செய்யாம நமக்காக பாவமாக்கப்பட்ட அந்த பலி, அவரால் தான் நாங்கள் நிக்கிறது நிர்மூலமாகாமலும் இருக்கிறது. அந்த கிருபை, அந்த பெரும் கிருபை, அந்த பிதாவால் அருளப்பட்ட பெரும் கூட நமக்கு கிறிஸ்து. நாம இப்படி அறியாமையா எவ்வளவோ பாவம் செய்யறோம். நாம பிறகு நாமல் அப்ப புல விட்டுட்டோம் பாத்திய, நாம கடவுளே மன்னிக்கணும். இப்ப நாம முந்தி இப்படி எல்லாம் துதி கயத்துல என்ன அப்படி இருக்கு என்று சொன்னாக்களுக்கு இப்ப என்னன்னு நான் திருப்பி அவங்கள இல்ல நீங்க நான் சொல்லி தந்தா புள்ளி என்னன்னு சொல்லி கொடுக்கறதா என்ன. நாங்கள் இதே கோலத்துல அப்ப மச்சமே ஆண்டவரே மன்னிச்சு கொள்ளும், அதுகளையும் வெற்றியும் என்ன செய்யறது கடவுளே என்று நாம கடவுள்கிட்ட மண்டாடுறோம். ஏண்டா கிறிஸ்துவுக்காக வைராக்கியம் பாராட்டுறது அறியாமையில அவர் சொன்னதுகள் மீறி அதுதான் சரியென்னும் படிப்பிச்சு போட்டோம். கதாவே மன்னியும் கிறிஸ்துவே அவங்களுக்கும் அந்த வெளிச்சத்தை நமக்கே இப்பதானே காட்டு, அவங்களுக்கும் காட்டு மாண்டவரே நமக்கு அறியாமையால செய்வோம் நாம கேட்கிறோம். சரி விடு அதுகள் இப்ப மட்டும் நல்லா இருக்கான்னு நாங்கள் அப்படி கதை. நம்மகிட்ட பொறுப்பு இருக்குது, we are responsible. அங்க அந்த பொறுப்பேற்கும் தன்மை, நான் பாவம் செய்தேன், நான் தான் கேரன், நான் தான் பொறுப்பு ஐயா. ஆகையால கிறிஸ்துவ எனக்கா இறக்கமா இதுல இன்னும் ஒரு தேவனுடைய மனுஷன் இந்த அதிகாரத்துக்கு கதை கேட்கல. அவர் கொடுத்த தலைப்பு Are we taking personal responsibility? நாம தனிப்பட்ட பொறுப்பை ஏற்றுக்கொள்றோமா பாவங்களுக்கு? தேசிய ரீதியில செய்யற பாவத்துக்கு நாம பொறுப்பேற்றுக் கொள்றோமா? அதான் நம்ம பாவத்தை பொறுப்பு இல்லைன்னு தட்டி கழிச்சுடுறோமா? கிறிஸ்து மன்னிக்கிறாரு, ஆனா பொறுப்பு நாமல் தானே. அதாவது சரியான கவனமா இருக்க வேணும் இதுகள்ல.
அறியாம கூட பாவம் செய்யக்கூடாது. நாம எவ்வளவு கவனம் ஆண்டோட கேட்கணும். தெரிஞ்சு பாவம் செய்தா பலி இல்ல, தெரியாம பாவம் செய்யக்கூடாது. அப்படித்தான் தட்டு தவறி நாம செய்துட்டோம் என்றாலும் நமக்காக அடிக்கப்பட்டவன் நம்ம காட்டுக்குட்டி இன்னும் இருக்கிற அவற்ற மாம்சத்திலையும் ரத்தத்திலையும் பானம் பண்ணி அவருடைய உடலை சாப்பிட்டு ரத்தத்தை குடிச்சா நமக்கு அவரோட பங்கு இருக்குது. இல்லையென்றா நமக்கு அவர்ல பங்கே இல்லை. கிறிஸ்துதானே தொடர்ச்சியால் எங்களுடைய பலிகளாயிருந்து எங்களை ஆழ்வாராக. ஆமென், ஆமென்.